அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். நாள் 7, என்னை வளர்த்த புத்தகம். இன்றைய பகுதியில் என்ன புத்தகம் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அப்போ ஒரு சகோதரி கேட்டாங்க, இன்றைக்கி என்ன புத்தகம் போட போகிறீங்க, இன்றைக்கி உங்களோட புத்தகம் இன்னும் வரலையே அப்படின்னு. அப்போ தான் நான் யோசித்தேன், இன்றைக்கி நம்ம புத்தகத்தை போடாமல் நிறுத்துவோம், ஒரு சாய்ஸ் கொடுப்போம். இத்தனை நாளாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இந்த ரமலான் சீரீஸில், அது ஒருத்தராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 100 பேராக இருக்கலாம். ஏன்னா என்னை வளர்த்த புத்தகம், புத்தகங்களினுடைய அருமை, புத்தகங்கள் படிப்பது அப்படின்னு குறைஞ்சு போயிட்டு இருக்க காலகட்டத்தில் எத்தனை பேர் புத்தகங்கள் அதோட செய்திகளை கேட்குறாங்க அப்படின்னு தெரியல. நான் எதையுமே எனக்காக செய்வதில்லை, அல்லாஹ் ரசூலுக்காக வேலை செய்கிறோம். என்னுடைய கடமை நான் பதிந்து வைக்கிறேன். அதை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிற கணக்கை நான் இது வரைக்கும் எதுலேயும் பார்த்ததே இல்லை. அதனால குறைவானவர்களாக இருந்தாலும் 10 பேருக்காவது இதனுடைய தாக்கம் இருக்கும்ல. அவங்க புத்தகம் படிக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய அனுபவம் எனக்கும் உதவும், மற்றவர்களுக்கும் உதவுங்கிற அடிப்படையில் இன்றைய ரமலான் சீரீஸில் இந்த பகுதியை நான் உங்களுக்காக விட்டு கொடுக்குறேன். நீங்கள் என்ன புத்தகம் படிச்சிங்க, அந்த புத்தகத்துலேருந்து என்ன தாக்கம் அடைஞ்சிங்க, அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் மாறுச்சு, அது எந்த நிம்மதியும் உங்களுக்கு தந்துச்சு, உங்களை வளர்த்த இஸ்லாமிய புத்தகத்தை பற்றி நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் எழுதி அனுப்புங்க. அதை நான் பதிவாக்கி அடுத்த நாள் வெளியிடுறேன். மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். எனவே இந்த நாளினுடைய என்னை வளர்த்த புத்தகம் உங்களுடைய புத்தகம். நான் வாசிக்க காத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்கள் அனுப்பிய செய்திகளின் தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.